ஹாய். ஹாய். இன்னைக்கு காலையிலேருந்து செம்ம சண்டை, செம்ம இது எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலா வந்து பார்க்க முடியல. ரொம்ப அக்லியா வந்து ஒரு டர்ன் எடுத்து போச்சு. இந்த எல்லா சீசன்லயும் வந்துட்டு வேணும்னே பிக் பாஸ் பண்ற ஒரு விஷயம் தான் வந்து, யாருக்கு பிஆர் இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த கான்செப்ட்டே புரியவே மாட்டேங்குது. எதுக்கு பிக் பாஸ் வந்து எப்ப பாரு இந்த சீசன் 7ல இருந்து இந்த விஷயத்த வந்து திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு தெரியல. எல்லா வாட்டியுமே யாரோ ஒருத்தரை வந்து டார்கெட் பண்ணி தான் இந்த டாஸ்கே கொடுக்கப்படுது. இப்ப வந்து சீசன் 7ல வந்து அர்ச்சனாவை எல்லாரும் சொல்லணும் அப்படின்றதுக்காக அந்த டாஸ்க கொடுத்தாங்க. பட் அங்க மாயான்னு ஒருத்தவங்களுக்கு அந்த இது இருக்குன்றத வந்து யாருமே சொல்லாம மறைக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. இத்தனைக்கும் வந்து பூர்ணிமாக்கு அராத்தின்னு ஒரு யூடியூப் சேனலே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த இது ஜோவிகாக்கெல்லாம் வந்து அவங்க அம்மாவே இருந்தாங்க. சோ அந்த மாதிரி எது இருந்தாலுமே அந்த ஒருத்தவங்கள வந்து கார்னர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இது கொடுக்கப்படுது. சீசன் 8ல வந்து சௌந்தர்யாவை சொல்லணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. பட் அதே இடத்துல தான் வந்து நிறைய வெளியில வந்த கான்வர்சேஷன்ஸ்ல முத்துக்குமரனுக்கும் வந்து பிஆர் இருக்கு. அதுக்கப்புறம் அங்க ஜாக்லினுக்கு பிஆர் இருக்கு. அப்புறம் வந்து எல்லாருக்கும் வந்து இவங்க விஜய் விஷாலுக்கு பிஆர் இருக்கு அப்படின்ட்டு வந்து பிஆர் எல்லாருக்குமே போனாலும் பட் ஸ்டில் சௌந்தர்யா தான் அங்க டார்கெட்டா இருந்தாங்க. இங்க வந்து அவங்க ட்ரை பண்றது வந்து திவ்யாவை சொல்லணும்னு சொல்லி. சோ ஆனா இங்க என்ன ஆயிடுச்சுன்னா தேவையில்லாம சாண்ட்ரா சொன்னதுல கமருதீனுக்கு மாறிடுச்சு எல்லாமே. திவ்யா அதுதான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இது இப்படியே மாறிடுச்சு. சோ இன்னைக்கு என்ன நடந்ததுன்றத நான் சொல்றேன். திவ்யால இருந்து மத்தவங்க எல்லாருமே வந்து எப்படி சொல்லிட்டாங்கன்னா, இத்தனை வருஷம் இந்த ஃபீல்ட்ல இருந்ததுனால எங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கு. ஆனா பிஆர் டீமா நாங்க வச்சில்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வந்து இவங்க சொல்றதே எனக்கு வந்து ஒரு இதா இருக்கு. 30 லட்சம், 40 லட்சம், 50 லட்சம் மொத்தமாவே இந்த கேம் ஷோல உங்களுக்கு கிடைக்க போற காசே 50 லட்சம் தான். அத நீங்க ஒரு கம்பெனிட்ட அதுவும் அந்த 50 லட்சத்துல ஜிஎஸ்டி அது இதெல்லாம் போய் ஒரு 30, 32 லட்சம் தான் உங்களுக்கு கிடைக்கும். அது எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் ஒரு ஏஜென்சிட்ட கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இது வரைக்கும் பிக் பாஸ்ல வின்னர்ஸ் ஆனவங்க எல்லாம் ஒன்னும் உருப்பிட்டது கிடையாது பெருசா. பிக் பாஸ்ல வந்து உருப்பிட்டவங்களே ரொம்ப கம்மி தான். ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப லோல இருந்து ஒரு சாதா என்ன சொல்றது மிடில் கிளாஸ்ல இருந்து வந்தவங்க தான் ஏதோ மேல அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு பயங்கரமான ஒரு சேஞ்ச் ஓவர் இருந்திருக்கு. நல்ல லைஃப் ஸ்டைல். எக்ஸாம்பிள் ஜூலிய சொல்லலாம். அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு மாசத்துக்கே 10,000 ரூபாய் தான் சம்பளம். ஆனா இப்ப நான் ஒரு ஷோக்கே 10,000 ரூபாய் வாங்குறேன். சோ நான் நல்லா தான் இருக்கேன், அடிச்சுக்கிறவங்க அடிச்சுன்னு போங்கடா அப்படின்லாம் சொன்னாங்க. சோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆயிருக்கு. இது மாதிரி இங்க சின்ன சின்னதா வராங்கல்ல, அவங்களோட லைஃப் ஸ்டைல் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். இப்ப சுபிக்ஷா இருக்காங்கன்னா, சுபிக்ஷா வந்து ஒரு 4 இடத்துல வந்து இந்த கடையை தொடங்க. அது நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க ஆல்ரெடி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சுபிக்ஷாவே பண்ணிட்டாங்க. அவ்வளவு பெரிய ஆள் அவங்க. ஆமா. அவங்களுக்கு தனியா போட்டோ ஷூட், தனியா வீடியோ ஷூட் எவ்வளவோ இருக்கு அவங்களுக்கு. அவங்கள நான் வந்து இந்த மிடில் கிளாஸ் நான் வர மாட்டேன். ரீசெண்டா தான் நான் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன். ரீசெண்டா தான் அவங்களோட ஏதோ பாட்டுக்கு இருக்கிற வீடியோஸ் அண்ட் இதெல்லாம் வந்து ப்ராப்பர் செட்டப் வச்சு வந்து பண்றதெல்லாம் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய சேஞ்ச் இருக்குமா தெரியல. அவங்களுக்கு இந்த சீரியல்ஸ் அண்ட் மூவி சான்ஸ் வந்துச்சுன்னா தான் அவங்களுக்கு பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்கும். ஸோ அதை நான் வரமாட்டேன். மேபி ரம்யாக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸ் தான் அவங்களே சொல்லிருந்தாங்க. சீரியல்ல நடிச்சிருக்காங்க, பாட்டல் நடிச்சிருக்காங்க. அப்ப இங்க இருக்கிற யாருக்குமே பெருசா இதுல நடிச்சிருக்காங்க. அதான் அந்த வினோத சதயம்ல நான் நடிச்சிருக்கேன். கரெக்ட் படம் நடிச்சிருக்கேன் நான்ன்றாங்க. அப்ப இவங்களுக்கு வேற லாங்குவேஜ்ல என்ன நடிச்சிருக்காங்களோ யாருக்குமே அப்ப இங்க ஒரு பெரிய சேஞ்ச் கிடைக்காதுங்க. பெரிய சேஞ்ச்ன்றதே ஒண்ணுமே சம்பளம் இல்லாம ஒரு சாதாரண ஒரு இதுல இருந்துட்டு உங்களுக்கு ஒரு பயங்கர இது ஹைப் வர அவ்வளவுதான். இதுல வந்துட்டு வினோத் வந்து ஒண்ணுமே, அதாவது நான் வந்து வாடகை கொடுக்க கூட காசு இல்ல, இஎம்ஐ கட்ட காசு இல்ல அப்படின்றாரு. அப்புறம் பார்த்தனா நான் கார் வச்சிருக்கேன், ஒரு தடவை பார்த்தனா நான் இந்த கார் வச்சிருக்கேன் அப்படின்னாரு. ஏதோ இவர்கிட்ட சொல்லும்போது எந்த கார் நான் வாங்கலாம் அப்படின்னு கேட்டாரு. அப்ப வந்து இவரு சொன்னாரு, கமருதீன் சொன்னாரு, நான்லாம் வந்து ஸ்டைலிஷ்க்கு பார்ப்பேன், ஸ்டைலா இருக்கணும், அது வந்து பயங்கர வித்தியாசமா இருக்கணும், சும்மா ஏதோ கார்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ யாருமே வந்து சொல்றது ஒண்ணு, அங்க வாயில அவங்களே விடுறது ஒண்ணு. அங்க எல்லாருமே பணக்காரங்க ஆக்சுவலா அண்ட் பயங்கரமான கனெக்ஷன்ஸ் உள்ள ஆட்கள். அவங்க எல்லாம் எனக்கு பிஆர் இல்ல அப்படின்னு சொன்னா அதை ஒத்துக்கிட்டு இருக்க நம்ம தான் லூசுங்க. அந்த வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் பிஆர் இருக்கு. ஆனால் சில பேரை நம்ம கார்னர் பண்றதுனால மத்தவர்கள் தெரியப்படவில்லை. இதுல பிஆர் வச்சிருக்கிறது கூட தப்பு கிடையாது. நான் எல்லாரும் சுபிக்ஷாவை அழகா அவாய்ட் பண்ணுவாங்க. ஆமா,
ஆனா பார்த்தா அரோராக்கு யாருமே இல்லன்றாங்க. அதான் பிஆர்ன்ற விஷயத்த வந்து நாம வந்து எப்பயுமே அது தப்பு இல்லைன்னு தான் சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்த பர்சன் தான் இவங்க இப்படிப்பட்டவங்க தான், இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வெளியில சொன்னாதான் இங்க இவங்களுக்கான இது கிடைக்கும், ஓட்ஸ் கிடைக்கும்ன்றத ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கொஞ்சம் சீசன்ஸ்க்கு அப்புறம் தான் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களோட நல்ல விஷயங்களை சொல்லி அவங்களுக்கான ஓட்ஸை வந்து வாங்குறது, உள்ள அவங்க பண்ண விஷயங்களை வந்து எடுத்து சொல்லி வாங்குறது. அவங்க பண்றத வந்து எடுத்து சொன்னா தப்பு கிடையாது. ஆனா அவங்க தப்புன்னு சொல்றவங்கள போய் அடிக்கிறாங்கல்ல, அதுதான் தப்பு. அந்த பிஆர் வந்து நிறைய நடக்குது. இப்ப எங்களோட சேனல்ல வந்து நாங்க வந்து திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலும் சரி, அந்த வீடியோல நாங்க திவ்யாவை காரி துப்புனாலும் சரி, ஒரு கும்பல் வந்து எங்களை வந்து அபியூஸ் பண்ணும், எங்களை கேவலமா திட்டுவாங்க. சோ இதுலயே தெரியுது அவங்க யார் யாருக்கு வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டர்ஸா இருக்காங்க. அந்த சப்போர்ட்டருக்கு இருக்கிறவங்க எல்லாம் வந்து யார் அவங்களோட ஆளை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்ல அவங்க இருக்காங்களோ அவங்கள போட்டு அடிச்சு நாசமாக்கி அவங்கள என்னெல்லாம் பேர் சொல்லலாம், எப்படிலாம் திட்டலாம்னு வருவாங்க. அதனால இங்க பிஆர்ன்றதை விட அபியூசிவ் பண்ற ஆட்கள் இருக்கும்போது நீங்க வந்து பிஆர் ஒரு விஷயமா எடுத்துக்கலாமான்றது எனக்கு தெரியல. இவங்க எல்லாம் சொல்றதுக்கு வருவோம். சாண்ட்ரா வந்து சொன்னாங்க, கம்ருதீன் அண்ட் சபரி இவங்க 2 பேரோட பிஆர்ஸுமே எங்களை வந்து அப்ரோச் பண்ணாங்க, 30 லட்சம் ரூபாய் பேக்கேஜ் சொன்னாங்க, எங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி நாங்க விட்டுட்டோம். அதனால இவங்க 2 பேருக்குமே இருக்குன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியும். விக்கல்ஸ் விக்ரம்க்கு வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு டீம் இருக்கு, அதனால அவருக்கும் வந்து பிஆர் இருக்காங்கன்றது எனக்கு தெரியும். நாங்க வைல்டு கார்டா உள்ள வரும்போது நீங்க டக்குன்னு உங்களோட இதை சொல்லுங்க, ஏன்னா வேற ஒரு வைல்டு கார்டு எங்களை அப்ரோச் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. நாங்க அதை அஃபோர்ட் பண்ண முடியாது அந்த காசை அப்படின்னு சொன்ன உடனே இவங்க வினோத் சாரி அமித் அதான் அது நாங்க வேணாம்னு சொல்லிட்டோம். அப்புறம் வீட்டுக்குள்ள வந்தோடனே அமித் கிட்ட வந்து கேட்டப்போ அமித் என்கிட்ட இல்லன்னு சொல்லிட்டாரு. அதனால திவ்யா, அதாவது யாராவது ஒருத்தவங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம நம்பிடணும். இப்ப திவ்யாவும் இல்லன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப பிரஜனுக்கு இருக்கா? பிரஜனும் இல்லன்னு சொல்லிட்டாருன்னா சாண்ட்ரா தான் இருக்கு. சாண்ட்ராவும் இல்லன்னு சொல்லிட்டாங்கன்னா வைல்ட் கார்டு வரவே இல்ல. யாரும் அதோ சொன்னவங்க வரல. அதாவது ஒரு ப்ரூஃப் வச்சு சொல்லி, இப்போ கானா வினோத் வந்து சொன்னாரு இவங்க வந்து எடுத்து இவங்க பண்ண பயங்கரமான இதை வந்து எடுத்து போடுவாங்க அப்படின்னு. கரெக்ட், இவங்க பண்ண தெரிஞ்சிருக்குது அவருக்கு, ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒரு ஆனா உள்ள வரும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னா பிஆர்னா எனக்கு என்னன்னே தெரியாது, யார் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இவ்ளோ தெரிஞ்சவரு நீங்க கேட்ட உடனே வீடியோவை போட்டு காட்ட மாட்டாங்க. அது சும்மா நடிக்கிறது. அவ்வளவு பாமரனா நான் இருக்கேன், எனக்கு வந்து இன்னசென்ட் நானு அப்படின்றதுக்காக அது பண்றேன். ஆனா அவர் வந்து என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு இது ஃபைட்டில் ஏதாவது ஒண்ணு நடந்துட்ட உடனே வீடியோ போட்டு காட்டுங்க, வீடியோ கேளுங்க, வீடியோ போட்டு காட்ட சொல்லுங்க, நான் கேட்டா வீடியோ போட்டு காட்டுவாங்க அப்படின்னுவாரு. அப்போ நீங்க ஒன்னும் நீங்க அங்க போர்ட்ரே பண்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து இது நாலேஜே இல்லாத ஆள் கிடையாது. பட் நீங்க அங்க என்ன பண்றீங்கன்னா, நான் எதுவுமே தெரியாத இவங்க சுபிக்ஷாவை சொன்னாரு இதுல ப்ரோமோ 1 ப்ரோமோ 2ல வந்து எலிமினேஷனுக்கு வந்து ஆட்களை சூஸ் பண்ணுங்கன்றப்போ சுபிக்ஷாவை வந்து சொன்னாரு மீனவ பொண்ணுன்னு சொல்லிட்டு உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி. நான் கேக்குறேன், இவரு தானே ராயபுரம் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, யார் வந்தாலும் உடனே நான் கூட ராயபுரம் தான், எளிய மக்கள் இவரு. அவங்க எப்படி எளிய மக்கள்ன்றாங்களோ நீங்களும் அதேதான். கானான்றது என்ன தெரியுங்களா, கானான்றது இறந்து போனவர்களுக்கு செய்யக்கூடிய பாடல் பாடக்கூடிய இடம். அப்போ வந்து அதை மட்டுமா பாடுறாரு இவரு, இப்போ சினிமால பாடி இருக்கிறாரு, அதை சொல்ல மாட்டாரு. ஆமா, MS தோனி படத்திலேயே எழுதியிருக்காராமே. அவர் கூட நேத்து வந்தது MS தோனி கூட போட்டோ போட்டு அவர் சொல்றாரு, MS தோனி அவங்க ஒய்ஃப் வந்து உங்க பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, உங்களுக்கு தான் இந்த பாருங்க இங்க பாருங்க நான் பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் எப்படி இவருக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல. நல்லா டீசென்ட்டாவே பேசுறாரு, இங்க மாதிரி ஒரு மாதிரி கொச்சையா பேசுறாருல, இது வந்து இதுவே ஒரு நடிப்புன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, அது வந்து அப்படிலாம் பேசுறாருல, அப்படி இல்ல. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃபோட பார்வதியை வந்து இன்டர்வியூ பண்ணிருக்காங்க. அப்ப இவர் 5 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து அவ்வளவு ஃபேமஸ். ஆமா, பார்வதி போய் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. பார்வதி கூட சாதாரணமான ஆளா தான் இருந்திருக்காங்க. ஆமா, அண்ட் இப்போ நம்மள பைத்தியக்காரங்கன்னுவாங்க. அவர் வினோத் எளிய குடும்பமோ இப்ப பார்வதி தான் உள்ள மதுரைன்றாங்க. நீங்க சுபிக்ஷாவை சொல்றீங்க, இவங்க ஒரு வாட்டி மதுரை பொண்ணுவாங்க, இன்னொரு வாட்டி திருநெல்வேலி பொண்ணுவாங்க. அவங்க இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் அவங்க ஊருன்னு சொல்றாங்க. அப்புறம் அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் அவங்கள சொல்ல மாட்டீங்க? ஓகே, நெக்ஸ்ட் நான் இதுக்கே வந்துடுறேன். வினோத் வந்து ஒண்ணுமே பண்ணல, திவ்யா ஒண்ணுமே பண்ணல. இப்ப வந்து சுபிக்ஷா வந்து பாட்டு பாடுறாங்க, பீட் பாக்ஸிங் பண்றாங்க. சாண்ட்ரா வந்து வாரம் நல்லா பண்ணாங்க. விஜய் பார்வதி கண்ணில் அடிபட்டு விளையாடினாங்க. அவரோட குரூப் ஆனா வந்து இது திவ்யா வந்து ஒண்ணுமே பண்ணல அப்படின்னாங்க. அரோராவும் பண்றாங்கன்னாங்க. அரோரா என்ன பண்றாங்கன்னு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும்.
அண்ட் இது வரைக்கும் இருக்கிற வின்னர்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆரி பேசி பேசி தான் வின் பண்ணாரு. அவருக்கு டான்ஸ் ஆட தெரியாது, பாட்டு பாட தெரியாது, என்டர்டெயின் பண்ண தெரியாது, ஜோக் அடிக்க தெரியாது, யாரையும் நக்கல் அடிக்க தெரியாது. ஸோ ஒரு குவாலிட்டிஸ் பார்க்குறாங்கன்னா, உண்மையாக ஒரு குவாலிட்டிஸ் பார்க்குறாங்கன்னா, இந்த வாட்டி எப்படி இருக்க போகுதுன்றது தெரியல. யூஸ்வலாக நம்ம வந்து பிக் பாஸ் ஒரு கண்டஸ்டன்ட்னா அவங்க வந்து அசிங்கமா பேசக்கூடாது, அவங்க வந்து யாரையும் அக்ரெசிவா இருக்க கூடாது, எல்லாரையும் வந்து முட்டி தள்ளி அடிச்சு நாஸ்தி பண்ற மாதிரி இருக்க கூடாது. அப்புறமா வந்து தேவையில்லாத சண்டையை போடக்கூடாது, தேவையில்லாத மீன்ஸ் ஒண்ணுமே இல்லாததுக்கெல்லாம் பிடிச்சி இழுத்து வச்சு சண்டை போடக்கூடாது. அப்புறம் இல்ல நீங்க அதை விட சண்டை போட்டா கூட நியாயமா பொம்பளைங்களா அசிங்கமா பேசக்கூடாது, பொம்பளைங்கள அன்வான்டட் டச்சும் பண்ணக்கூடாது, அவங்கள வந்து எதுவும் பேசக்கூடாது. இந்த இதெல்லாம் குவாலிட்டியுமே இப்ப சொல்ற வின்னருக்கு இருக்கு தெரியல. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 3 சீசன்ஸ்ல நீங்க அது பார்த்தா அது இன்னும் கொடூரம். ஓகேவா? இப்ப ஆரவ் வந்து ஒரு மருத்துவ முத்தம் வாங்கிட்டு வின் பண்ணவர். அவர் அந்த வீட்டுல ஒண்ணுமே பண்ணல. ரித்விகா வந்து டேபிள் சேர் ரித்விகான்னு சொன்னவங்க, அவங்களும் வந்து ஒண்ணுமே பண்ணாதவங்க. முகேன் வந்து அவர் ஒரு கண்டஸ்டன்டாவே அங்க யாரும் மதியல. தர்ஷன் வெளில போயிட்டதுனால இவருக்கு அனுப்பிட்டாங்க, அனுப்பி இவருக்கு கொடுத்தாங்க. அந்த மாதிரி இது ஒரு தண்ட கர்மாந்திரமா வந்து ஃபர்ஸ்ட் 3 சீசன்ஸ் இருந்துச்சு. ஆரிக்கு மட்டும்தான் ஓவர்வெல்மிங்கா போய் நீங்க கொடுத்தே ஆகணும்னு போயிட்ட அப்புறமா அது வந்தது. இதே சீசன் 5ல ராஜு ஒரு டாஸ்க் வின் பண்ணது இல்ல, ஒண்ணுமே பண்ணது, வெறும் ஜோக் அடிச்சு வின் பண்ணிட்டாரு. நீங்க சொல்ற சாண்டி மாஸ்டர் கூட வின் பண்ணலங்க, ஒரு டாஸ்க் கூட அவர் வின் பண்ணது கிடையாது. சாண்டி மாஸ்டர் வந்து டான்ஸ் ஆடுறாரு, ஜோக் அடிச்சாரு, எல்லாம் பண்ணாரு, ஆனா அவர் வின் பண்ணலையே. அப்புறம் நீங்க சீசன் 6 சொல்றவரே அவரே வின் பண்ணல. அசீம் வெறும் சண்டை தான் போட்டாரு. அசீம் இன்னும் சொல்லப்போனா ரொம்ப கேவலமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி இருக்காரு. நிறைய பேர் அகைன்ஸ்ட். ஆமா, அதாவது இந்த 1 2 3 அப்புறம் இந்த 6 இந்த வின்னர்ஸோட எல்லாம் மக்களால இதுவே பண்ண முடியாததால அந்த சீசன்ஸே வந்து தள்ளி விட்டுருவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸை மட்டும் வச்சுப்பாங்க. அப்புறமா சீசன் 7ல அர்ச்சனா அது வந்து அது ஒரு பயங்கரமா ஒரு பூஸ்ட் அப் ஆகி அது ஒரு பிளாஸ்ட் ஆகி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதா இருந்தது. சீசன் 8ல முத்துக்குமரன் என்ன பண்ணாரு? பேசிட்டு தான் இருந்தாரு. இவருடைய கான்டெக்ஸ்டே எனக்கு புரியல. சுபிக்ஷா பாடிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு டைட்டில் தூக்கி கொடுத்துடணுமா? இல்ல இப்ப முத்துக்குமரன் வந்து லேடிஸ் கிட்ட தப்பா பழக்க மாட்டாரு. ஆமா, லேடிஸ் அன்வான்டடா டச் பண்ண மாட்டாரு. ஆமா, அனாவசியமா யாரையும் வந்து இந்த கீழ்த்தரமா கமெண்ட் அடிக்கிறது இதெல்லாம் பண்ண மாட்டாரு. ஓகேவா? சோ ஒரு குவாலிட்டி, ஒரு அக்ரெசிவ் ப்ளே இருந்தது அவர்கிட்ட ஸ்டார்டிங்ல. அக்ரெசிவ் இருக்கும், பட் அதனால வந்து என்ன சொல்றது, அது பாய்ஸ் vs கேர்ள்ஸ்னு வச்சதுதான் தப்பு. ஆமா, இதே வந்து 1 to 1 அப்படி போயிருந்ததுன்னா அது பிரச்சனை இருக்காது. இது அதுல நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் அது இவங்களா குடுக்குற டாஸ்க், வேணும்னே பண்ற அது மாதிரி இதுல ஒண்ணுமே குடுக்கல. ஆமா, இங்க நோவாம நோம்பு கும்பிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சாதா குடுக்குற டாஸ்க்லயே ஒரு அக்ரெசிவ்னஸ் காட்டினாரு. ஆமா. சோ இப்போ நான் அதனால எனக்கு அது வினோத். அடுத்து நான் வந்து கமருதீன் சொல்லணும். கமருதீனை வந்து எல்லாரும் மத்தவங்களுக்குலாம் அறிவு இருக்கானே எனக்கு தெரியல. சாண்ட்ரா அந்த பேக்கேஜ சொன்னது இத்தனை பேரை சொன்னாங்க, ஆனா எல்லாரும் கமருதீன் கமருதீன் சாண்ட்ரா சொல்றதை வச்சு பார்த்தா கமருதீனுக்கு இருக்கு, சாண்ட்ரா சொல்றதை வச்சு பார்த்தா கமருதீன். உங்களுக்குன்னு தனியா அறிவு கிடையாதா? இந்த இந்த ஒரு போர்வையில அழகா விக்ரம் மறைஞ்சிட்டாரு, விஜே பார்வதி மறைஞ்சிட்டாங்க. இத்தனைக்கும் அவங்க செகண்ட் வீக்லயோ என்னமோ திவாகர் கூட உட்கார்ந்து இருக்கும் போது அவங்களுக்கு பிஆர் இருக்குன்றத சொன்னாங்க. அவங்களே இங்க வந்து பேசும்போது முத்துக்குமரனுக்கு இருக்குதுன்னு வேற சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க அழகா அவரை வந்து தள்ளி விடுறீங்களே, அது எப்படி? இப்ப அரோரால எப்படி இவ்வளவு தூரம் இருக்காங்கன்னே தெரியல, ஒண்ணுமே பண்ணல, ஆனா ஓட்டு அவங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கு. சோ இது ஜஸ்ட் மக்களுக்கு புடிச்சு நீங்க வெறும் பிஆர் பண்ணிட்டே இருந்தா கனி தீர்வுக்கு பிஆர் பண்றதுக்கு யாரும் இல்லன்னு நினைக்கிறீங்களா? பயங்கரமான தேர்வு. ஆனாலும் அவங்க வெளியில வந்துட்டாங்கல. விஜய் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாதா என்னென்ன பண்ணணும்னு? அவங்க ஒரு அதையே வின் பண்ணவங்க. இப்ப பிரவீன் இருக்காரு, அவர் பெங்களூர்ல இருக்கிற அனைத்து காலேஜ்லயும் ஃபேமஸான ஒரு ஆள்னா அவருக்கு வந்து பிஆருக்கு வச்சுட்டு வரதுக்கு தெரியாதா? ஆனா அவர் வெளியில அனுப்புனாங்கல்ல. கொஞ்சம் ஏழ்மையான நிலைமையில இருந்தவருன்னு நினைக்கிறேன். இப்ப கூட தெரியல, இல்ல காமிச்சாங்க. இப்போ சாதாரண ஒரு வீட்டுல ஒன்னும் இது நடந்துதான் போயிட்டு இருக்காரு. ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன வீடு, அது நமக்கு தெரியல, காட்டுறாங்களோ நமக்கு தெரியாது. எனக்கு வந்து ஃபீல் ஆகுறது வந்து என்னதுன்னா, இவங்க வந்து பிஆர் வச்சு அவங்க மேல வந்துருவாங்க அப்படின்னா இந்த எல்லா சீசன்ஸ்லயுமே அப்படிதான் எல்லாரும் வந்திருக்கணும். அப்படி வர்றது முடியாது, அதுதான் வந்து பிரச்சனை. இல்ல டேலண்ட் வச்சு மட்டுமே நீங்க வின் பண்ணிடலாம் அப்படின்னாலும் அது நடக்காது. சரி, அடுத்தது வேற டாபிக் போவோம். அடுத்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்து எலிமினேஷனுக்கு வந்து நாமினேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது விக்ரம் வந்து திவ்யாவை சொன்னாங்க. அவர் சொன்ன ரீசன்ஸ்லாம் ஓகே, நீங்க வந்து யார் சொல்றதையும் கேட்க மாட்டீங்க, அந்த இது கருத்துக்களையே எடுத்துக்க மாட்டாங்க, அடுத்தவரை பேச விட மாட்டாங்க, எல்லாம் ஓகே. ஆனா அவரோட வன்மம் எங்க வந்து பயங்கரமா டாப் அப் ஆச்சுன்னா, அவரு சொன்ன வார்த்தைகள் ஃப்ராட், ஈகோயிஸ்டிக், மேனியாக், கோழை. ஆக்சுவலா பெரிய கோழையே வந்து விக்ரம் தான்.
இவர மாதிரி ஒரு ஃப்ராடை யாருமே பார்க்க முடியாது. ஃப்ராடுனா என்னன்றத நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயத்த வந்து ஏமாத்துறவங்க, ஓகேவா? உங்க காசு, சொத்து, பத்து எதையோ அவங்க ஏமாத்துனாங்களா? அங்கதான் நம்ம ஃப்ராடுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். இமோஷனலா வந்து ஒருத்தவங்க பண்றதோ, இல்ல உங்களுக்கு வந்து அவங்க சொல்றது ரொம்ப இதா இருக்குன்றதுக்காக அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்த மாட்டோம். என்ன வார்த்தைங்க அது? ஃப்ராடுன்றது ரொம்ப ஒரு இதுவரைக்கும் இந்த இதுல யாரையுமே அப்படி சொன்னது இல்ல எனக்கு தெரிஞ்சு. என்ன சொல்லியிருக்காங்க அது மாதிரி தெரியல. அதாவது இவருக்கு வந்து எப்படின்னா கனி போனது வந்து இவரால ஒத்துக்கவே முடியலையாம். கனிலாம் இருக்க போயிட்டாங்க, சாண்ட்ரா திவ்யாலாம் ஏன் இருக்காங்கன்னே தெரியல. கனி போயிட்டாங்க, சாண்ட்ரா திவ்யாலாம் ஏன் இருக்காங்கன்னு தெரியல. அவங்க அவ்வளோ ஸ்வீட்டு, அவ்வளோ அக்கௌண்டபிள், அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கனால தானங்க அவங்க அனுப்பியிருக்காங்க. ஆனா அவங்க போனது நாங்களும் ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்க. ஆனா வந்து அவ்வளோ ஸ்வீட்டானவங்களுக்கு இந்த இந்த பிக் பாஸ் வந்து செட் ஆகாது. அதுதானே. இப்ப நீங்க வில்லனிக்கா இருக்கீங்க, உள்ள இருக்கீங்க. இப்ப நீங்க ஏன் உள்ள என்ன இருக்கீங்க? சொல்றேன், இவரு வெறும் வெறும் அழுதுகிட்டு பொம்பளை மாதிரி, சரி அந்த பொம்பளைன்ற வார்த்தையை கூட எடுத்துடணும், அது தப்பு. தேவையில்லாம அழுதுகிட்டு அழுதுகிட்டு இந்த ஒரு கும்பல் பொம்பளைங்க கும்பலை வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு கனி, சுபிக்ஷா, அரோரா, இதுக்கு முன்னாடி வியானா இல்லையா, இவங்க எல்லாரையும் உள்ள சேர்த்து வச்சுக்கிட்டு அப்புறம் கூடவே இருக்கிறாரு வேஸ்ட் பீஸ் நீங்க பேசி பேசி மேனிபுலேட் உங்களால பண்ண முடியும். இந்த வீட்ல வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்றத நான் சொல்லவா? நீங்க கேட்டீங்களா திவ்யா ஒண்ணுமே பண்ணலன்னு, அவங்க கேப்டனே ஆயிருக்காங்க. உங்களுக்கு அந்த துப்பு இருக்கா? இல்ல நான் கேக்குறேன், நான் துப்புன்ற வார்த்தையை போட்டே சொல்றேனே, இது வரைக்கும் அத்தனை பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்தோம், ஒண்ணுத்துல கூட வின் பண்றதுக்கு துப்பு இல்ல உங்களுக்கு. ஈகோயிஸ்டிக்ன்றீங்கல்ல, ஃபுல் ஈகோ உங்களுக்கு தான். உங்களை ஒரு சின்ன வார்த்தையை சொல்லிட்டா அப்படி முட்டிக்குது உங்களுக்கு. அது எப்படிங்க? நேத்து ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்லாதுக்கு நேத்து ஒரு கத்துனீங்க. அவங்க சொன்னது என்னோட உங்க வீட்டுல இருந்து வந்து சொன்னாங்களா சத்தம் போடுற சொல்லி, சத்தமா பேச சொல்லி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அந்த வீட்டுல யார்கிட்டயுமே ஒரு இவ்வளவு சண்டை போட்டது கிடையாது. அதுவும் அந்த பீக்குக்கு போனாங்க பாருங்க அவங்க பார்வதி கிட்ட எல்லாம் அவ்வளவு நடந்திருக்கு. அப்ப கூட அவ்வளவு தைரியமாலாம் போனது இல்லை. அப்படியே காமெடியா சிரிச்சுக்கிட்டு என்ன பாரு அப்படி பாரு இப்படிதான் போவாரு. எதுக்கு தேவையில்லாம சண்டை போடுறீங்க? அப்போ உங்களுக்கு உங்க வீட்டுல இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாங்க, இல்ல சத்தமா சண்டை போடு அது சொன்னாங்க. எல்லாரும் முன்னாடி தானே சொன்னாங்க கத்தி பேசுன்னு. ஆனா இவரோட ஸ்ட்ராட்டஜி என்ன? லோ பிபி வந்த மாதிரி மூஞ்ச வச்சுக்க வேண்டியது. அப்புறமா வேற யாருன்னா அழுதாங்க அப்படின்னா, ஏன்னா இவர் அழுதாருன்னா அது மனசுல இருந்து அழுதது, மத்தவங்க அழுதாங்க. சபரி அன்னைக்கு அழுதாரு, பொய்யாவே நடிச்சவடா கூட இருக்கட்டும். ஆனா சபரிக்குலாம் இந்த அறிவு எல்லாம் கிடையாது, அவரைதான் உண்மையா நம்புவாரு. ஆமா, எவ்வளவு வந்து அந்த மாதிரி ஒரு இதை பண்றீங்க, எவ்வளவு கேவலமா நீங்க அதெல்லாம் வந்து பண்றீங்க. கண்ணுல தண்ணியே வராம அழுவீங்க. விக்ரம்ன்றது அவர் விக்கின்னு சொல்லிட்டாருன்னா அழுவீங்க. என்னங்க நீங்க? உங்களுக்கு பேரு தெரியுமா? தொட்டா சினிங்கி. எதுக்கு அழுகுறோன்னு ஒரு விவசாயே இல்லாம அழற கேஸ் நீங்க. ஒரு கண்ணீருக்கான மரியாதையே கிடையாது. அழுத மேல வந்துட்டாருன்னு சொல்ல வேண்டியதான். ஏன்னா எல்லாருமே இவர் மேல கிரிட்டிசிசம் வச்சாங்க. எப்படின்னா வீட்ல இருந்து வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் அவரோட இதை காட்டுறாரு பாரு. முதல்ல ஒரு 4-5 வாரம் ஒண்ணும் கிடையாது, தண்டத்துக்கு நல்லா புடிச்சு வச்ச எவ்வளவு கோவம் இருந்தாலும் பொறுமையா உங்களுக்கு எடுத்து சொல்றேன், இப்படிதான் பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் அந்த இது வந்து சாண்ட்ராவோட அந்த இது போட்ட உடனே அப்ப ஒரு சேஞ்ச், நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்ப அவங்க வீட்டுல இருந்து வந்துட்டு போன உடனே இப்ப வேற மூடு செட் பண்ணிட்டு வந்துக்கிறாரு. இல்லம்மா, திவ்யா வீட்டுல இருந்து அவங்க அப்பா சொன்னாருல்ல, நீங்க எல்லாத்துக்கும் இமோஷனல் ஆகாது. எல்லாருமே சொன்னாங்க திவ்யா வீட்டுல இருந்து அவங்க அப்பா இமோஷனல் ஆகாம கொஞ்சம் தெளிவா நம்ம வந்து இருந்தோம். எங்க அப்பாவும் இததான் சொல்லுவாரு, ஆனா என்னால அப்படி பண்ண முடியாதுங்க. ஏன்னா வந்து உங்களை இதுவா பண்ண நினைக்காதீங்க, நான் எங்க அப்பான்னு நினைச்சு உங்ககிட்ட பேசுறேன். அவரும் இதை என்கிட்ட சொல்லுவாரு, நானும் அவர்கிட்ட இதே பதில் தான் சொல்லுவேன். என்னால என்னோட இமோஷன்ஸ் அடக்க முடியாது. சொல்ல வேண்டியதானே இதே மாதிரி, ஆனா சொல்ல மாட்டாரு. அழாதப்பா மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு. அப்படிதான் இந்த வீட்டுல நீங்க அதுக்காக ஒண்ணும் வருத்தப்படாது. அதே மாதிரி கோவத்தான டோன்ல சொல்லணும், நான் அப்படிதான். ஏன்னா இவரு இல்லையேன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இந்த வீடு ஒண்ணு பண்ணும், எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இந்த வீடு ஒண்ணு பண்ணணும்னு ஆரம்பிச்சுக்குவாங்க. அது எப்படி நம்ம வீடு கோவப்படுத்தும், வீடு உங்களை உச்ச கோவத்துக்கு, அதாவது ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது வர கோவம் அது ரொம்ப ஓவரா போகிறதுக்கு அந்த வீடு இது பண்ணும். அப்பா சும்மாவே அப்படி உனக்கு சுபிக்ஷாவை பார்த்தா அழ வரும், சுபிக்ஷாவோட வறுமையை நினைச்சா அழ வரும். சுபிக்ஷாவை இவங்க தத்த அடுக்க போறாரு. இல்ல எனக்கு என்ன புரியலன்னா, உங்களுக்கு இமோஷனல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு அத்தனை பேர் இருக்காங்க, அப்ப நீங்க பீக் கோவம் போடணும்ல அவசியம் இல்லையே. யாருமே இல்ல அப்படின்றப்பதான் அந்த வீடு உங்களை ஹைப் பண்ணி விடும். கனியும் இந்த பக்கம் சபரி, அந்த பக்கம் அப்புறம் இந்த கம்ருதீனுக்கும் விஜய் பார்வதிக்கும் நடந்த சண்டை ரொம்ப அக்லி. மறுபடியும் பேட் டச், மறுபடியும் அவங்க எடுத்துக்கிறான் அவன் இந்த டாபிக். அவரு ஆனா இதை வந்து உண்மையா அவர் அதை சொல்லிக்கிட்டே தான் இருக்க போறாரு. அவரு வந்து சொன்னாதான் அவரு மேல வரும். அவரு ஓட் கெயின். நான் கேட்கவா, அது ரொம்ப கேவலமான ஒரு அக்யூசேஷன்.
அப்புறமா நீங்க போய் சேர்ந்தீங்க, உங்க புத்தி எந்த செருப்பால அடிக்கிறது? அன்னைக்கு கூட சொல்றாங்க, அவ்வளவு நாள் உடனே எகிரி மடி மேல உட்கார்றாங்க. போய் மடி லிட்டரலா மடியில உட்காரல. இல்ல இவரு எப்படி பண்றாரு பாரு. தெரியுதுல. இல்ல எனக்கு அவரு வந்து பக்கத்துலயே வச்சுக்கிறாங்க, தூரமா தூக்கி போடுறாரு. உண்மை என்ன தெரியுமா? இப்ப அவர் வந்து பல விஷயங்கள் அவங்க கிட்ட போயிடுச்சுன்றதுனால அவங்க கிட்ட போய் நெருங்குறாங்க. இப்ப அவர் தூக்கி அடிக்கிறாரு. இப்ப இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வெளில வருது இல்ல, அதெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க கிட்ட போறாங்க. அதான் அதுவும் ஒரு சுயநலம் தான். எல்லாமே சுயநலம் தான். ஆனா நான் கேக்குறேன், கமருதீன் வந்து எல்லாம் தெரிஞ்சு உள்ள போயிட்டு இவ்வளவு நாள் 2 பேரும் உள்ள போயிட்டல, அது வேணும்னு தானே பண்றாரு. இன்னைக்கு சர்வை ஆவறதோ அவர் அதனாலதான் அவர் நினைக்கிறாரு. இப்ப அவங்களே தூக்கி அடிச்சோம்னா நமக்கு ஓட்டு வரும்னு நினைக்கிறாரு. அந்த பார்வதி கேவலம் தெரியுது. அந்த கிளாப்ஸ்க்காக பார்வதியை திட்டுறாங்க, பார்வதியை உடைக்கிறாங்க. பார்வதியை உடைக்கிறது நம்மளும் கூட சேர்ந்து ஆடா நீ இதை பண்ணோம்னு வச்சுக்கோ, நம்மளுக்கு எல்லாரும் நம்ம மேல வந்துடும். பார்வதி அடிக்கிற ஒரே ஆள் இவன் தான் ஹீரோ அப்படின்னு வந்துருவார்ல, அது மாதிரி அவர் நினைக்கிறாரு. ரொம்ப அக்லியா இருந்தது. இதுல அழகா இந்த பிஆர்னு ஒரு விஷயத்துல சைலண்டா மாட்டாம அப்படியே வினோத்துக்கு வர Dresses பாத்தியா? எப்படி Dresses உங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் எத்தனை எவ்வளவு ஸ்பான்சர்ஸோட Dresses உங்களுக்கு வந்திருக்கு. அதான் சொல்றேன், இந்த பிஆர்ன்ற ஒரு போர்வையில மத்த எல்லாமே மறைஞ்சிருது. ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட் மறைஞ்சிரும், ஓகேவா? ஒரு மொழி சப்போர்ட் மறைஞ்சிரும், ஒரு ஏரியா சப்போர்ட் மறைஞ்சிரும், ஒரு கம்யூனிட்டி சப்போர்ட் மறைஞ்சிரும். வெறும் இந்த பிஆர்னா பிஆர் மட்டும் காசு கொடுத்ததை மட்டும் பாக்குறாங்க. காசே கொடுக்காம இந்த சைடு ஒண்ணு நடக்குது இல்ல, திவாகர் போஸ்டர் ஒட்டி. இப்ப இதை யார் சொல்றது? இது வேற விதமான, இது காசுனா இப்படி டைரக்டா காசு இல்ல, அது வேற மாதிரி போகும். அந்த விஷயத்த பேசவே மாட்டாங்க, வெறும் பிஆர்வே புடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் வந்தா எல்லாருமே எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா சீசன் 7ல மணிச்சந்திராக்கு ஓட்டே இல்லாம கீழே கடந்தவரு. அந்த ஃபினாலே நெருங்க அவரு தெலுங்குன்னு சொல்லி ஓட்டு வாங்கினாங்க. பெங்களூர்ல இருந்து ஆந்திரால இருந்து எவ்வளவு போஸ்டர்ஸ் வந்துச்சு மணிச்சந்திராக்கு. எதுக்கு வரணும்? என்ன பண்ணாரு? இவர் சொல்றாரு பாட்டு பாடுறதுன்னு, அதுக்கு சூப்பர் சிங்கர் இருக்கு. டான்ஸ் ஆடணும்னா வேற டான்ஸ் ஷோஸ் இருக்கு. சமைக்கணும்னா குக் வித் கோமாளி இருக்கு. பிக் பாஸ்ன்றதே சண்டை போடுறதுக்கான ஷோ தான். அப்படிதான் எதுக்காக சண்டை போடுறோம்னு இருக்குல்ல. இப்ப நீங்க வந்து யாரோ ஒரு சண்டையில நீயா மூக்கோட நினைக்கிறீங்களா? நேத்து தேவையில்லாம அங்க விக்கல்ஸோ அவங்க பரட்டுறாங்கன்னா உங்களால முடிஞ்சா சண்டையை தடுங்க, இல்லைன்னா தள்ளி நில்லுங்க. ஏத்தி விட்டுருங்க. பொண்டாட்டி தான் சொன்னாரு, அவங்க பொண்டாட்டி தான் சொன்னாங்க, உனக்கு பேசுறதே காதுல விழாது இல்லையா? இப்போ நான் என்ன கேக்குறேன், இந்த ஒரு பிஆர்ல இவங்க 2 பேரும் சண்டை போட்டதுல அழகா விஜய் பார்வதி மறைஞ்சிட்டாங்க. சாண்ட்ராக்கு அவ்வளவு பெரிய பிஆர் இருக்கிறதுன்றது மறைஞ்சு போச்சு. சாண்ட்ரா இப்ப எல்லாத்துக்கும் நான் வசதி இல்ல, நான் வறுமை. சபரிக்கு இருக்கிற சபரி வெளியில நல்ல விஷயங்கள் பண்றாங்கன்னு சொல்லி அது ஒரு தனி இதுவே வந்துச்சு. அவருக்கான அந்த பிஆர் ஒர்க் போனதும் மறைஞ்சு போச்சு. அரோராக்கான பிஆர் ஒர்க் மறைஞ்சு போச்சு. சுபிக்ஷாக்கான பிஆர் ஒர்க் மறைஞ்சு போச்சு. வினோத்கான பிஆர் ஒர்க் மறைஞ்சு போச்சு. விக்ரம்கானது மறைஞ்சு போச்சு. எல்லாம் மறைஞ்சிருச்சு. கேவலமா இருக்கு இது. எல்லாரோட பிஆர் எக்ஸ்போஸ் ஆகணும். இந்த பிஆர்ன்ற டாபிக்கே தேவையில்லைன்ற தெரியல. நீங்களே ஒரு ப்ரோக்ராமும் வச்சுக்கிட்டு அதுல பிஆர்ன்ற வார்த்தையை கொண்டு வந்து எதுக்கு இது தேவையில்லாம எனக்கு புரியல. இது தேவையில்லாத டாபிக். பிஆர்ன்றது இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். திருப்பி என்னதுக்கு அதை வச்சு அடிச்சுக்கணுமா? அசிங்கமா இருக்கு. இது பிக் பாஸே பண்ணும்போது தான் கேவலமா இருக்கு. எல்லாமே பிக் பாஸ் தான் பண்றாரு. விக்ரம் இவ்வளவு நாள் வந்தது எதனால அதுவே தெரியல. இப்ப சுபிக்ஷா இவங்க யாருமே சொல்ல மாட்டாங்களே, சுபிக்ஷாக்கு என்ன இருக்குன்னு இவங்க இவ்வளவு தூரம் வந்தாங்க. அவங்களுக்கான அந்த கம்யூனிட்டியை வந்து அந்த விஷயத்த மேல கொண்டு வரணும் தான் நீங்க வச்சிருக்கீங்க. அவ்வளவுதானே. இப்ப நீங்க ஏன் வந்து அரோராவை வச்சிருக்கீங்க? அந்த 50 நாளைக்கு அவங்க கீழே தான் கடந்தாங்க. ஆனா உங்களுக்கு தேவைப்படுற ஒரு கண்டென்ட் அவங்க கிட்ட இருந்து அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, அவங்க நீங்க வச்சிருந்தீங்க. அடுத்த ஏன் நீங்க சபரியை வச்சிருக்கீங்க? உங்களோட இல்ல அவரு ஜீரோ. சும்மா எல்லார்கிட்டயும் போய் ஒன்னு சொல்லிட்டா ஐ லவ் யூ, ஒன்னு சொல்லிட்டா ஐ லவ் யூ. இதை தவிர அவர் என்ன பண்ணாரு? அந்த குரூப்புக்குள்ள ரொம்ப நல்லவர், அவ்வளவுதான். அவர் நல்லவரா இருக்கிறதா பிக் பாஸ்? சாண்ட்ராவை எதுக்கு வச்சிருக்கீங்க? உங்களோட கோட்டா. இப்ப பிக் பாஸ் விஜய் சேதுபதி கோட்டாலா இது பிஆர் குள்ள வரல. சாச்சனால அந்த கோட்டால இருந்தாங்க. அது எப்படி வரும்? அதுதான் சொல்றேன். உங்க பிஆர்ன்ற பொதுப்படையா ஆக்கிட்டு இந்த விஷயங்கள்லாம் மறைக்கப்பட்டு பயப்படுறாங்க. விஜய் சேதுபதியோட தெரிஞ்சவங்கன்றதுனால போன தடவை யாரும் அதை கவலைப்படல சாச்சனாவை. ஆமா. ஆனா இங்க இவங்க பயப்படுறாங்களே. ஆமா. சாண்ட்ராவை டச் பண்ணவே பயப்படுறாங்க. அப்புறம் இப்ப வந்து இவங்க அழகா சைலண்டா வந்து அரோரா உள்ள வந்துட்டு இருக்காங்க. டாப் 5 வந்துரும் பொழுது. சோ எல்லாரையுமே சொல்லுங்க, திவ்யாக்கு இருக்கு. ஆமா இருக்கு. அவங்க வந்து பயங்கரமா பிஆர் வச்சிருக்காங்க.
அப்புறமா வந்து இது பார்வதிக்கு பயங்கரமா பிஆர் இருக்கு, விக்ரமுக்கு பயங்கரமா பிஆர் இருக்கு, சபரிக்கு பிஆர் இருக்கு, கமருதீனுக்கு இருக்கு பயங்கரமா பிஆர் இருக்கு, கானா வினோத்துக்கு பயங்கரமா பிஆர் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து விக்ரமுக்கு பயங்கரமா பிஆர் இருக்கு, சுபிக்ஷா சொல்லிட்டேன்ல சொல்லலையா, சுபிக்ஷாக்கு பயங்கரமா பிஆர் இருக்கு, கமருதீனுக்கு பயங்கரமா பிஆர் இருக்கு, இந்த 9 பேருக்கும் பயங்கரமா பிஆர் இருக்கு. நான் யாரா விட்டனா, சாண்ட்ரா, அதான் எல்லாருக்குமே பயங்கரமா பிஆர் இருக்கு. நான் யார் பேர் விட்டுதான் அந்த வீட்டுல இருக்கிற அந்த 9 பேருமே அங்க இருக்கிறதுக்கு வந்து டிசர்விங் ஆனா கிடையாது. எத்தனையோ பேர் வெளியில போயிட்டாங்க. நீங்க சொல்றீங்களே கனி மட்டும் என்ன பண்ணாங்க, ஒன்னும் பண்ணல. பட் அவங்க நல்ல பிளேயர், நல்ல ஒரு நல்ல மனசு இருந்த ஒரு ஆளு, அவ்வளவுதான். அதுக்குதான் வச்சிருந்தாங்க. யார் இந்த சீசன்ல வந்து யாரு வந்து உங்களுக்கு உருப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு பிரவீன் மட்டும் தான் கேம்ல நல்லா இருந்தாரு, மத்ததெல்லாம் தண்ட கருமாந்திரம். இந்த சீசன்ல வந்த ஒருத்தருமே உருப்படியான ஆட்கள் கிடையாது. worst selection of people and worst season. அதுல வந்து நீங்க ஒருத்தர் குறை சொல்லும் போது எனக்கு கடுப்பா வருது. ஒருத்தர் கூட இந்த வீட்டுல வந்து உருப்படியான ஆள் கிடையாது. ஆனா நீங்க எல்லாரும் ஒருத்தர் நீங்க வந்து கமெண்ட் அடிச்சுக்கிட்டு ஃப்ராடு இதெல்லாம் வார்த்தைலாம் சொல்லும் போது இங்கிலீஷ் வச்சு எல்லாரையும் வந்து இது பண்றாரு. இந்த வீட்ல அர்த்தம் கூட தெரியும். ஆமா, இந்த வீட்ல வந்த ஒருத்தரும் நாங்க திவ்யா பிஆர்ன்றீங்களா, திவ்யாவையும் சேர்த்து இவங்க யாருமே ஒரு உருப்படியான பிக் பாஸ் கண்டஸ்டன்டே கிடையாது. பிக் பாஸோட தரங்கெட்டு கீழ்த்தரமா போயிடுச்சு. அதுல நம்ம ஏன் வந்து திவ்யாவை பண்றோம்னா, ஓரளவு அங்க வந்து யாரையும் அசிங்கமா பேசல, தேவையில்லாத திவ்யா தப்புன்னு சொன்னோம். அதுக்கு கூட கீழே வந்து நம்மள தான் போட்டுக்கிறாங்க. நீங்க ஏதோ மட்டும் போங்க, எனக்கு பிரச்சனை இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீட்டுல ஒருத்தர் கூட வந்து யார் பேச்சு கேட்க மாட்டாங்க, யாரையும் பேச விட மாட்டாங்க. இந்த 2 தானே நீங்க சொல்றது. மத்தபடி என்ன தப்பான விஷயம் அவங்க கிட்ட இருக்கு தெரியல. யாரையும் அவங்க புல் பண்ணல, யாரையும் காலை இறக்கி கீழே விடல. அவங்க அதெல்லாம் தான் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்ல முடியும்? 3வது ப்ரோமோவும் நாங்க வந்து இது முன்னாடியே சொன்ன அதே சண்டை. அதுல வந்து அரோரா வந்து பேட் டச்ன்னு நீங்க சொன்னீங்க. திருப்பி இதே டாபிக்கை வச்சே கமருதீன் வந்து ஆமா இதை வச்சு எல்லாரும் ஸ்கோர் பண்ண போறாங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. இதை திவ்யா சொன்னாங்க, ரொம்ப அக்லியா இருக்கு, இதை பேசி முடிச்சு தொலைங்க. திருப்பி உங்களுக்கு தான் அது அசிங்கம், வந்து அங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் சொல்றாங்கல்ல. கமருதீன் அவர் விட மாட்டாரு. ஆமா, இல்ல இவங்க ஸ்கோரிங்கே அதான். இவ திவ்யாவை சொல்றாங்கல்ல, இவங்க வந்து எதோ அங்க இங்கன்னு ஏதோ செதறடிச்சு பேசுறாங்க. அவரு பிஆர் பத்தி பேச வந்தவர் எதுக்கு இதை எடுத்து பேசினாரு? கமருதீன் ரொம்ப தெளிவா பேசுறவர் தானே, எதுக்கு சம்மந்தமே இல்லாம பேட் டச் உள்ள வந்தது? அதாவது அந்த வீட்டுல எல்லாருமே அதை பண்ணுவாங்க. கானா வினோத்தும் எனக்கு பிஆர் இல்ல அப்படின்றதுக்கு தான், எனக்கு இஎம்ஐ கட்டணும், எனக்கு இது இருக்குது, எனக்கு அது இருக்குது, இதெல்லாம் இது பண்ணிட்டு நான் வந்து பிஆர் உள்ள வரவங்க எல்லாம் வந்து அவரை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. ஆமா, சோ அவர் வந்து ஒரு எளிமையான பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவருக்கு என்னென்ன பேக்ரவுண்ட் இருக்குன்றது நம்மளுக்கே தெரியாது இல்லையா? சோ இப்ப அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் எளிமையான பேக்ரவுண்ட். அவருக்கு இப்ப அவர் வந்து கமருதீன் சொல்லுவாரு, அவன் குழந்தை ஊட்டிங்கள படிக்க வைக்கணும், அதுக்காக ஜெயிக்கணுமா? அது புரியல, எனக்கு தெரியலங்க. இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. சரி, அதோட முடிப்போம். இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இதுல வேற இந்த கான்வர்சேஷன் வேற போயிட்டு இருக்குது. சரி, ஓகே, பாய்.